கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ரேமா ஊழியங்களின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 11 மாதமும் நம்மை கண்ணின் மணி போல கர்த்தர் நம்மை வழி நடத்தி இருக்கிறார். நிச்சயமாய் இந்த பண்டிகை நாட்களில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வசனம் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக மாறினது. அந்த வசனம் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லியிருக்கிறது: வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, ஒருவேளை நாம் இன்றைக்கு ஒரு வேதனைக்குள்ளே, பயத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மனிதர்கள் நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் நமக்கு என்ன செய்வானோ, இவர்கள் நமக்கு என்ன செய்வார்களோ என்று ஒவ்வொரு நாளும் திகிலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீங்கள் பயந்தீர்கள், ஆனால் இனிமேல் உங்கள் நிமித்தமாக அவர்களுக்கு பயமும் திகிலும் உண்டாக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது எத்தனையோ நாட்கள் மனிதர்களை குறித்து பயந்திருக்கிறேன். அவர்கள் என்ன சொல்லி விடுவார்களோ, இவர்கள் என்ன பேசி விடுவார்களோ என்று பலவிதமான காரியங்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு காரியம், இனி நீ பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பயங்களை மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 365 முறை ஒரே ஒரு வார்த்தை மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படாதே என்கிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். நிச்சயமாக பயங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். பயமுறுத்துகிற மனிதனுடைய பலங்கள் மனிதனுடைய பணபலமாக இருக்கலாம். ஆவியானவர் எல்லாவற்றையும் மாற்றி நமக்கான வாசல்களை திறக்க இந்த மாதத்தில் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக அவருடைய பிரயாணம் இருக்கிறது. அப்பொழுது ஒரு இடத்திலே கடந்து வருகிறார்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் இடத்திலே வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வார்த்தையை சொல்றாங்க: ஐயா, எங்களுக்கு வேற வழி தெரியவில்லை. உங்களுடைய இடத்திலே நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு வாசல்களை திறந்து கொடுத்தால் எங்களுக்கு லகுவாக இருக்கும். நாங்கள் இடது பக்கமோ வலது பக்கமோ சாய்வதில்லை, வாசலை மாத்திரம் திறந்து கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் அவர் மறுத்து போனார். இன்னைக்கு பல நேரத்துல பல மனிதர்களிடத்திலே நாம் கையேந்தி கொண்டிருக்கிறோம் அல்லவா? பல சூழ்நிலைகளை குறித்து பயந்து என்ன நடக்க போகிறதோ, எப்படி நடக்குமோ என்று பலவிதமான ஏக்கத்தோடு, பிரச்சனையோடு நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் பல இடத்துல தடைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதன் தன்னுடைய பண பலனை வைத்து நம்மை அடக்கி பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ பயப்பட தேவையில்லை. உனக்காக யுத்தம் பண்ண நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோசபாத்தினுடைய நாட்களிலே நாம் பார்க்கிறோம், அவன் துதிக்கிறவனாக, ஜெபிக்கிறவனாக, தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை அவர் ஏற்படுத்தினார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? எதிர்த்து வந்த ஜனங்கள் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். இந்த மாதத்துல உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற வியாதியாக இருக்கலாம், உங்களை மனிதர்கள் பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், do not fear, நீ பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை கொண்டு அவர் காரியங்களை வாய்க்க பண்ண வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இதே சூழ்நிலையில் கடந்து செல்லும் பொழுதுதான் ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார், இனிமேல் உங்களை பார்த்து இந்த தேசம் இல்ல இந்த உலகமே பார்த்து பயப்படுகிற அளவிற்கு தேவன் காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். 2வது பார்க்கும் பொழுது மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள். நீங்க ஆசீர்வாதமாக இருக்கிறதை அவர்கள் பார்ப்பார்கள். யார் உங்களை ஏமாற்றினார்களோ அவர்களுக்கு முன்பதாகவே உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் வைப்பார், உங்களை உயர்த்துவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திருக்கிறேன், எப்பொழுதெல்லாம் நான் உடைந்து போகிறேனோ, எப்பொழுதெல்லாம் மனிதனுடைய காரியத்தின் நிமித்தம் நான் உடைக்கப்பட்டு போகிறேனோ, தேவ சமூகத்தில் உட்கார்ந்த ஆண்டவரே என்னோடு பேசும் என்று கேட்கும் பொழுது அவர் வசனத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட பேசுகிறார். நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புதிய ரேமாவை உங்களுக்கு கொடுப்பார். அந்த வசனங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் பேசாத தேவன் அல்ல, அவர்
பேசுகிற தேவனாக இருக்கிறார். மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய கீர்த்தியை அவர்கள் பார்ப்பார்கள். நீங்கள் பல நேரத்தில் நினைக்கலாம், நான் இவ்வளவு நெருக்கப்படுகிறேனே, ஆனால் என்னை எதிர்த்து வந்த ஜனங்கள் எல்லாரும் வளர்ந்துட்டு போறாங்களே, என்னை எதிர்த்து வந்த எல்லா ஜனங்களும் உயர்ந்து கொண்டே போகிறார்கள், நான் மாத்திரம் தோற்று போயிருக்கிறேனே என்று கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இனி உங்களுடைய கீர்த்தியை அவர்கள் பார்த்து வேதனை அடையும்படி கர்த்தர் செய்வார். நீங்கள் உண்மையாக நீதிமானாக தேவ சமூகத்திலே வாழ்வீர்களானால் உங்களை பார்த்து வேதனைப்படும்படியாக கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 12வது மாதம், இந்த பண்டிகை நாட்கள் உங்கள் குடும்பத்திற்கே ஆசீர்வாதம் உள்ள நாட்களாக கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு சாதாரண விஷயம், தேவ சமூகத்துல அவருக்கு அந்த நேரத்தை ஒதுக்குங்கள். உங்க வாழ்க்கையில கிடைக்கிற நேரத்துல எல்லாம் தேவ சமூகத்துல ஜெபிக்கிற நேரத்தை ஒதுக்கி பாருங்கள். இந்த மாதம் முழுவதும் தேவ ஆவியானவர் உங்களை வழி நடத்த, உங்களை பாதுகாக்க, குறைவுகளை மாற்ற, நீங்கள் பயந்து போன ஸ்தானத்துல உங்களுடைய பயங்களை மாற்ற, உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க தேவ ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நெருக்கம் வரும் பொழுது அந்த வசனத்தை நினைத்து கொண்ட, ஆண்டவரே என்னோடு கூட பேசியிருக்கிறீரே, நான் பயந்து போயிருக்கிறேன் அப்பா, மனிதர்கள் நிமித்தமாய், என்னை சூழ்ந்து வருகிற ஜனங்களின் நிமித்தமாய் பயந்து போயிருக்கிற ராஜா, என்னை நீர் ஆசீர்வதியும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் என்னை உயர்த்துகிற தேவன் உங்களையும் உயர்த்துவார். என்னை தாங்குகிற தேவன் உங்களையும் தாங்குவார். இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய கரம் உங்கள் மேல தங்கி இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இவ்வளவு நாட்களும் மனிதன் மூலமாக துன்புறுத்தப்பட்டு, ஆண்டவரே வேதனையோடு அடுத்து என்ன நடக்குமோ என்கிற பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உடைய கரங்களை தருகிறேன் அப்பா. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கானானுக்குள் நீர் கொண்டு வந்தீரோ, அதே போல இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ள தேவ வல்லமையின் மகிமை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தெய்வ பிரசன்னம் கடந்து வரட்டும் தகப்பனே. இனி நீ தீங்கை காண்பதில்லை என்று சொன்னது போல ஆண்டவரை எந்த தீங்கும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரவிடாதபடி தேவ ஆவியானவர் வேலையிடத்து பாதுகாத்துக் கொள்ளும். இந்த பண்டிகை நாட்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக மாறட்டும் அப்பா. ஆண்டவரை கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் தேவ ஆசீர்வாதம் பரத்திலிருந்து இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் தகப்பனே. படிக்கிற நாட்கள்ல தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ, ஆண்டவரை ஞானத்திலும் புத்தியிலும் ஆண்டவரை சிறந்தவர்களாக இருக்க தேவ ஆவியானவர் கிருபை செய்யும் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பேராய் தேவன் ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய பாதுகாப்பு, ஒத்தாசை, அன்பு, இரக்கம், கிருபை தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் உடைய கரங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாய் உங்களை வேதனைப்படுத்தினவர்களுக்கு முன்பதாக உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. சகோதரர் எபிசாம் மூலமாக பகிரப்பட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவையா? நீங்கள் எந்த நேரத்திலும் 9952813788 என்ற எண்ணிற்கு எங்களை அழைக்கலாம். எங்கள் அதிகமான பிரசங்கங்கள் மற்றும் நேரடி ஆராதனைகளை லைவ் வர்ஷிப் காண யூடியூப் உள்ள எங்கள் சேனலை பாருங்கள். RHEMAMINISTRIESNGL. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.